பக்கமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகின்றோம். காலை வழிபாட்டிலே பங்கேற்கின்ற மாபெரும் வாய்ப்பிற்காக துதிக்கின்றோம். கடந்த இரவுக்காக ஓய்வுக்காக நித்திரைக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். கிருபையால் சூழ்ந்துகளும் ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கடவுளை போற்றும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 105வது பாடலை பாடுவோம். தேனினை மயிலும் இயேசு நாம் என்கிற பாடல் பதிவு செய்யப்பட்ட பாடல் ஒலிபரப்பப்படும். நாம் யாவரும் எழுந்திருந்து 105வது கீர்த்தனையை பாடலாம். நின்றவாறே நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையா கடவுளாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் நம்முடைய கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரின் உதடுகளை திறந்தருளும்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகர் உலகத்தில் அன்பு கூர்ந்திரமை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவனுக்கு ஒப்படைக்கப்பட்டு எங்கள் நீதிக்கு அவித்தியம் பெருமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுள் அன்பை நெஞ்சில் படுகிறவரை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய கடவுளே, உமக்கு எக்காலம் எல்லா பொழுதும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோ, நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனுதும் நீங்க நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதிமுள்ளவராக இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்படத்தில் போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகனுக்கு சொல்லப்படும் நான் பாத்திரன் அல்லன், உம்முடைய கூலி கவனம் வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் யாவரும் ஜபநிலை முழுக ஆட்படையிட்டு கடவுளை நோக்கி பார்ப்போம். காலை வழிபாட்டிலே பங்கேற்கின்ற மாபெரும் வாய்ப்பிற்காக நாம் கடவுளை போற்றுவோம். பல மாதங்களுக்கு பிறகு நாம் தொடர்ந்து 2வது ஞாயிற்றுக்கிழமையாக இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்திலே அமர்ந்திருந்து வழிபடுகின்ற வாய்ப்பிற்காக நாம் கடவுளை போற்றுவோம். சிறு வயது முதற்கொண்டு இவ்விதமான பண்பிலே வளர்க்கப்படுவதற்கான வாய்ப்பினை நாம் பெற்றுக்கொண்டதற்காக வாய்ப்பினை உருவாக்கிய பெற்றோர்கள், குடும்பம், திருச்சபை யாவருக்காக நாம் கடவுளை துதிப்போம். கடவுள் படைத்த படைப்புக்காகவும் அயல் நாட்டு மிஷனரிகள் நம் நாட்டிற்கு வந்து ஆண்டவர் அறிவித்ததற்காகவும் கடவுளை போற்றுவோம். இறைவனுக்கு விரோதமாக நாம் பாவங்கள் செய்திருப்பின் நமது அறியாமைக்காகவும் தெளிவில்லாத நிலைக்காகவும் மனம் வருந்தி ஒப்புரவாக அழைக்கப்படுகிறோம். அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்கள், திட்டமிட்டு செய்த குற்றங்களுக்காக மனம் வருந்தவும், நமது பாவத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஆறுதல் அடையவும், நாம் யாவரும் மனம் திரும்பவும் ஒப்புரவாகவும் நினைவூட்டப்படுகின்றோம். பாவருக்கு துணையாக 2ஆம் பாவருக்கு ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழுவதும் நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இருக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழுக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பசுத்த ஆவின் கிருபையும் தேத்திலும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். நற்செய்தி பாடத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 வரை. மார்க்கு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 26 வரை. புளிப்பற்ற அப்பா விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள்.
மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் இயேசு 12 வந்தார். அவர்கள் பந்தியில் அமர்ந்து உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு, என்னோடு உண்ணும் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் வருத்தமுற்று ஒருவர் பின் ஒருவராக, நானோ என்று அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், அவன் 12 ஒருவன், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளவாறே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டுக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். ஆமீன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். அமர்வோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வழிபாட்டிற்கு மகிழ்ச்சியோடைய போற்றுகின்றோம். தொடர்ந்து நாங்கள் ஆலயத்திலே அமர்ந்திருந்து இறைவார்த்தை தியானிக்கின்ற வாய்ப்பினை பெறுவதற்காக துதிக்கின்றோம். இறைவார்த்தை பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும். இப்படி இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரில் இறைமக்கள் யாவரையும் வாழ்த்துதலை மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவன் தொடர்ந்து நம்மை பலப்படுத்தி காத்து சாட்சியோடு வைத்திருப்பாராக. வட அமெரிக்காவிலே இருக்கின்ற பழங்குடியின மக்களுக்கு ரெட் இண்டியன்ஸ் என்று பெயர், செவ்வியந்திரன் என்று அழைப்பார்கள். அவர்களுடைய பாரம்பரியத்தை காப்பதற்காகவும் அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காகவும் அரசாங்கங்கள், குறிப்பாக அமெரிக்க அரசும் கனடா அரசும் அவர்களை தனிமைப்படுத்தி சில இடத்திலே தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு, உடைகளை இலவசமாக வழங்கி வருவது வழக்கம். ஒரு முறை அவ்விதமான கவர்மெண்ட் ஏஜென்ட் என்ன செய்தாராம், புகையிலை, சர்க்கரை, துணிமணிகளை கொண்டு சென்று விட்டு அங்கே இருக்கின்ற ஒரு முதியவரை பார்த்து, செவிந்தரை பார்த்து கேட்டாராம், நான் இந்த மாதிரிலாம் கொண்டு வர மாதிரி உங்கள் பாதிரியார் கொண்டு வராரா? நான் தொடர்ந்து உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் வந்து பார்க்குற மாதிரி உன்னுடைய பாதிரியார் வராரா என்று கேள்வி எழுப்பினாராம். அந்த வயது முதிர்ந்த அந்த பெரியவர் மேலே சட்டை எதுவும் போடலை, என்னுடைய மார்பகத்தை உற்றுப்பார், என் ஆன்மாவை பார், என் ஆன்மாவை பார்ப்பதற்கான திறமையும் தெரிவும் இருந்திருந்தால்
நான் திருமுழுக்கு பெற்ற பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட வெண்மையான ஆடையை நீ அறிவாய். என் பாதிரியார் ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே ஞானஸ்தானத்தின் பொழுது கொடுக்கப்பட்ட அந்த வெள்ளாடையை தூய்மைப்படுத்துகிறார். ஆதி காலத்திலே திருச்சபையை வழங்கி வந்தது ஞானஸ்தானம் கொடுக்கின்ற பொழுது வெண்மையான ஆடை. அந்த அரசாங்க ஏஜென்ட்டை பார்த்து இந்த முதியவர் சொல்லுகின்றார், உனக்கு பார்க்கக்கூடிய ஒரு தெளிவு இருந்தால் நான் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெள்ளாடை நீ காண முடியும். ஒவ்வொரு முறை என் பாதிரியார் வருகின்ற பொழுதும் திருவிருந்து கொடுக்கின்றார். இயேசுவின் ரத்தத்தினாலே அந்த ஆடையானது பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. நீ கொடுக்கின்ற புகையிலே புகையாக போய்விடும், நீ கொடுக்கின்ற ஆடை பழமையாகி போய்விடும். ஆனால் பாதிரியார் கொடுக்கின்ற அந்த திருவிருந்து இருக்கிறதே, என்னை தூய்மைப்படுத்தி இறையரசுக்கு தகுதிப்படுத்தும், என்னை விண் அரசுக்கு கொண்டு போகும் என்று அந்த முதியவர் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு கத்தோலிக்க பாரம்பரியத்திலே திருவிருந்து, மாஸ், ஹோலி யூக்கரிஸ்ட், ஹோலி கம்யூனியனுக்கு மதிப்பு உண்டு. தமிழிலே திருவிருந்து, நற்கருணை, ராபோதனம் என்று அழைக்கின்றோம். இந்த நாளிலே நாம் கொடுக்கப்பட்ட செம்பொருள் சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி யூக்கரிஸ்ட். யூக்கரிஸ்டா என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் நன்றி செலுத்துதல். யூக்கரிஸ்டா நன்றி செலுத்துதல். இன்று கொடுக்கப்பட்ட செம்பொருள் திருவிருந்து எனும் சாக்கிரமந்து, சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி யூக்கரிஸ்ட். 3 நிலையிலே நாம் இந்த செம்பொருளை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடத்தை மையமாக வைத்து நாம் தியானிக்கலாம். வியாகுல வியாழன் மாலை நடைபெற்ற சம்பவத்தை நமக்கு இன்று நற்செய்தி பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாம் பார்க்கின்றோம், அங்கிருக்கின்ற சீடர்கள் இயேசுவிடத்திலே வருகிறார்கள். பழைய ஏற்பாட்டை செயல்படுத்த முயற்சிக்கிறார்கள். இந்த திருவிருந்து எனும் சாக்கிரமந்தை 3 நிலையில் நாம் தியானிக்கின்றோம். முதலாவதாக திருவிருந்து ஆன்மீகத்தை கொண்டாடுதல். யூக்கரிஸ்ட் செலிப்ரேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தை கொண்டாடுதல். கடைசியா இருக்கிற என்னுடைய வார்த்தை சரியா கேக்குதா? கிளியரா இருக்கா? யூக்கரிஸ்ட் செலிப்ரேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, திருவிருந்து ஆன்மீகத்தை கொண்டாடுதல். யூத மக்களை அவமானப்படுத்தவோ வரலாற்றை கேவலப்படுத்தவோ ஆண்டவரும் அவர் சீடரும் முயற்சிக்கவில்லை. மாறாக அதற்கு புது விளக்கம் கொடுத்து யூத வரலாற்றை மேன்மைப்படுத்தினார்கள். மார்க்கு 14:15 பார்க்கின்றோம். தன்னிடத்தில் வந்து கேட்ட சீடர்களுக்கு ஆண்டவர் பதில் சொன்னார், நீ இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும், மாடியிலே திருவிருந்து பாஸ்கா கொண்டாட ஏற்பாடுகள் இருக்கும் என்று சொல்லி அனுப்புகின்றார். மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். இஸ்ரேல் நாட்டிலே ஒரு குடிமகன் வருடத்திலே 3 விழாக்களே கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும். அது ஒரு மன நிறைவு, ஆன்மீகத்துடைய நிறைவு. குறைந்தபட்சம் ஒரு விழாவாவது பங்கேற்க வேண்டும். முதலாவது புலிப்பில்லாத அப்ப பண்டிகை அல்லது பாஸ்கா பண்டிகை, யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் மையப்படுத்தியது. அடுத்து வார பண்டிகை அல்லது அறுவடை திருநாள், ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் என்று சொல்வார்கள், வார பண்டிகை. மூன்றாவது கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் த டேபர்னக்கிள் அல்லது சேர்ப்பின் பண்டிகை. எல்லா அறுவடையும் ஒன்றாக சேர்த்து விழாவை கொண்டாடுவார்கள். அதனுடைய முடிவு தான் பெந்தகோஸ்தே திருநாள்.
எனவே இந்த 3 முக்கியமான பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அல்லது பாஸ்கா, பாஸ் ஓவர், அதுதான் வியாழ வியாழன் மாலை நடைபெறப் போகின்ற விழா. யூதர்களுக்கு ஒரு நாள் மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கும். நாம் காலையிலே ஒரு நாளை கணக்கெடுக்கின்றோம். யூதருடைய கணக்குப்படி சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஒரு புதிய நாள் ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே சீடர்கள் வருகிறார்கள். எங்கே ஆயத்த பண்ணலாம்? இதன் பொருள் என்ன? நாம் நமது ஆன்மீகத்தை எவ்விதமாக எங்கு கொண்டாட வேண்டும்? அவருக்கென்று தனி வரலாறு. அவர்கள் அடிமையாக இருந்த பொழுது கடவுளை சந்தித்து எகிப்திலே பேசினார். மோசே ஆரோன் அழைத்து உதவி செய்தார். அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். கானானுக்கு வருகிறார்கள், வந்துவிட்டார்கள். அதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். இயேசுவும் சீடர்களும் அந்த ஆன்மீகத்தை கொண்டாடுகிறார்கள். அதன் மூலமாக அங்கு ஒரு புதிய ஆன்மீகம் கற்பிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இது எதையெல்லாம் உணர்த்துகிறது என்றால், இந்த பண்டிகை ஏதோ விழா உணவு மாத்திரமல்ல, அடிமையாக இருந்த வாழ்வை எண்ணி அக்காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய ஆன்மீகத்தை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவது. அவர்கள் முற்றிலுமே அழிக்கப்படவில்லை, காக்கப்பட்டார்கள். மோசேயும் ஆரோனும் பார்வோன் அரசனிடத்திலே நடத்திய பேச்சுவார்த்தை நினைவு கூறப்பட வேண்டும். விடுதலை ஆனன்று வார்த்தையை ஏற்று புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து நடந்த இஸ்ரேல் மக்கள் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட புருஷர்கள் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் இலவசமாக பெற்றுக்கொண்ட உணவு, சீனாமலையில் பெற்றுக்கொண்ட 10 கட்டளை, இவை எல்லாவற்றையும் நினைவு கூறுகின்ற நாள். அப்படி என்று நமக்கு சிறப்பாக எந்த நாளுமே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பகுதியில் வந்த மக்கள் சென்னையில் வசிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட மிஷனரி வரலாறு இருக்கிறது. அவர்கள் ஆரம்ப காலத்தில் 200 ஆண்டுகளுக்கு முன்பு, 300 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்காங்கே அமெரிக்க மிஷனரிகள், இங்கிலாந்திலிருந்து வந்த 4 மிஷனரி ஸ்தாபனங்கள், தமிழகம் முழுவதும் முதலாவது தஞ்சாவூர், தரங்கம்பாடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னை, வடார்காடு மாவட்டம், மதுரை பகுதி, பிறகு மற்ற மாநிலங்கள், அவரவர்கள் ஒவ்வொரு விழாவை கொண்டாட சில மிஷனரிகள் வருடத்திற்கு ஒரு முறை 2 அல்லது 3 நாட்கள் வனபோஜனம் என்று சொல்லி கிராமத்துக்கு வெளியே தங்கியிருந்து விழா கொண்டாடுவார்கள். அப்பொழுது பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற வரலாற்றை எண்ணி பார்ப்பார்கள். தமிழ்நாட்டிலே மிஷனரிகள் வந்தபொழுது உருவாக்கியவைகள் அவை அனைத்தும். அப்பொழுது நாம் நமது முன்னோர்களை எண்ணி பார்ப்போம். கல்வி இல்லாதிருந்த நேரம், அந்தஸ்து இல்லாதிருந்த காலம், பொருளாதாரம் இல்லாத காலத்தை எண்ணி பார்ப்பார்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்மில் அநேகர் இப்போ கணக்கிட்டு பார்த்தால் 70 ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்கள் குறைவான கல்வி பெற்றிருக்கலாம், குறைவான கூலி பெற்றிருந்திருப்பார்கள். நாம் இப்பொழுது வளர்ந்திருக்கின்றோம், வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே வளர்ந்திருக்கின்றோம். எனவே நாம் இந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து அவர்களுடைய பாஸ்கா பண்டிகை எந்த விதம் கொண்டாடுகிறார்கள், அதையெல்லாம் மனதிலே கொண்டு நமது முன்னோர்கள் நாம் எவ்விதமாக வாழ பணியாற்றினார்கள், அதையெல்லாம் நிறைவு கூறுவது அவசியம். லேவியராகும் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் கோதுமை மாவையும் திராட்சை ரசத்தையும் பயன்படுத்துகிறார்கள். அதை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் 14:16 வசனத்திலே, அப்படியே செய்தார்கள். அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். இது எங்கு கற்றுக்கொண்டார்கள்? யாத்திராகம் 12, யாத்திராகம் 23, லேவியராகம் 23. லேவியராகம் 23 பார்க்கின்றோம் 13ஆம் வசனத்திலே, 20 படி அளவுள்ள மரக்காலில் 10 2 பங்கான மிருதுவான மாவை எண்ணெயில் பிசைந்து
ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலியாக செலுத்துங்கள். திராட்சை பழ ரசத்தை நீர்மை படையலாக படையுங்கள். அவர்களுடைய உணவுக்கு இப்பொழுது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மேன்மை கிடைக்கிறது. கடவுளுடைய சந்நிதியிலே கொண்டு வந்து உணவை அவர்கள் அங்கு வைக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களுடைய அன்றாட உணவு ஒரு புதிய உண்மையை, கல்வியை கொடுக்கிறது. வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் உணவு இலவசம். இப்பொழுது விவசாயத்திலே உழைத்து அறுவடை செய்து அதை பயன்படுத்தி அதிலே மகிழ்கின்ற பொழுது கடவுள் முன்னாக வர வேண்டும். இவர்கள் ஆன்மீகம் எல்லாவற்றையும் இணைக்கிறது. நான் வாழ்க்கையிலே நமது உணவுக்காக, முன்னோர்களுக்காக, நமது பெற்றோர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். திருவிருந்து ஆராதனைக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் நமது முன்னோர்கள், நமது மிஷனரிகள், நமது பெற்றோர்கள் இவருடைய ஆன்மீகத்தை நாம் கொண்டாடுகிறோம் என்று இணைத்து ஆழ்த்தர் முன் வருகின்ற பொழுது அதே திருப்தியோட வீட்டுக்கு சென்று மகிழ அழைக்கப்படுகின்றோம். திருவிருந்து என்பது நமது ஆன்மீகத்தை கொண்டாடுவது. இரண்டாவதாக, திருவிருந்து என்பது ஆன்மீகத்தை ஆழமாக்குறது. It deepens spirituality. Eucharist, deepening of spirituality. ஆன்மீகத்தை ஆழமாக்குகின்ற ஒன்று. மார்க்கு 14 அதிகாரம் 22 பார்க்கின்றோம். அப்பத்தை பயன்படுத்துகிறார். தினமும் சாப்பிடுகின்ற அப்பம் வித்தியாசமான அப்பம் அல்ல. அது மிக மிக மிருதுவாக இருக்கும். இஸ்ரேல் தேசத்திலே நாம் சாப்பிடுகின்ற ரொட்டி போன்று அல்ல. அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு என் உடல் என்று சொல்கிறார். பிறகு பார்க்கின்றோம் 24 வசனத்திலே திராட்சரசத்தை எடுத்து, இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், பலருக்காக சிந்தப்படுகிறது, பலருக்காக சிந்தப்படுகிறது. இஸ்ரேல் மக்கள் எவ்விதமாக அந்த கடைசி நாளிலே காப்பாற்றப்பட்டார்கள், எந்த வகையில் எகிப்தியர்களுடைய முதல் பிள்ளைகள் மரித்து போன என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு விளக்கம் புரியும். மோசே கொடுத்த கட்டளை என்னவென்றால், கடவுள் மூலமாக இன்று இரவு நாம் கடந்து போக போகிறோம். எனவே இந்த பாஸ்கா ஆட்டை பலியிட்டு அதன் இரத்தத்தை எடுத்து உங்கள் வீடுகள் நிலைக்கால்களிலே, வாசக்கதவிலே அதை பூச வேண்டும். வாசக்கதவிலே பூசிவிட்டால் என்ன நடக்கும் என்கின்ற பொழுது, கடவுளால் அனுப்பப்படுகின்ற தூதன் வருகின்ற பொழுது எந்த வீட்டிலே இரத்தமானது வாசல் கதவிலே தடவப்படவில்லையோ அந்த வீட்டின் ஆண் மக்கள் அழிக்கப்பட போகிறார்கள். நாம் யோசிக்கலாம், கடவுள் கொலை செய்கிறாரான்னா வேற வழியே இல்லை. 10 தவணை கொடுத்துட்டார் கடவுள். 10 வகையான வாதைகள் முடிஞ்சு போயிடுச்சு. வேற வழியே இல்லை. கடைசி அட்டம்ப்ட். யாரு வீட்டில் இருக்கின்ற முதல் பங்கம் தான் மிலிட்டரிக்கு போவான், இராணுவத்திற்கு போவான். அவன் அழித்தா இராணுவம் அழிந்து போயிடும். எகிப்தில் இராணுவமே இருக்காது. எகிப்திய இராணுவம் வலிமையான இராணுவம். அது யாத்திராகமம் 12 முதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பாஸ்கா ஆட்டை பலி செலுத்தி இரத்தத்தை நிலைக்கால பூச வேண்டும். அது நடந்தது. யார் இதை பூசினார்கள்? இஸ்ரேல் மக்கள். காப்பாற்றப்பட்ட ரத்தம் அவர்களை பாதுகாத்தது. அந்த இரத்தமானது பாதுகாக்கப்பட்ட உடனே அவர்கள் கடந்து செல்கிறார்கள், இஸ்ரேல் நாட்டுக்கு வருகிறார்கள். அந்த உண்மையை உணர்ந்த ஆண்டவர் இந்த இரத்தத்தை எடுத்து திராட்சரசத்தை காண்பித்து
இது உடன்படிக்கையின் ரத்தம். இந்த உடன்படிக்கையின் ரத்தம் பாதுகாக்கும். அங்க இருக்கின்ற 12 பேருக்கு மாத்திரமல்ல, பலருக்காக சிந்தப்படுகிற ரத்தம். இஸ்ரேல் தேசத்திலே ஆடுகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்விதமாக என்றால், ஒரு வீட்டிலே குறைவான எண்ணிக்கை இருந்தால் பக்கத்து வீட்டு நபர்களும் சேர்த்துக்கொண்டு ஒரே ஆடை பலியிடலாம். ஒரு வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறாங்க, பக்கத்து 2 வீட்டை சேர்த்துக்கிடலாம் அந்த ஆட்டுக்கு தகுந்த வகையில். அந்த ஆட்டின் ரத்தமானது நிலைக்காலிலே பூசப்பட்டதாலே காப்பாற்றப்பட்டார்கள் இஸ்ரேல் மக்கள். ரத்தம் இல்லாத வீட்டில் வசித்த ஆண் மக்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பிறரை அழித்தவர்கள், இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தினவர்கள். கடைசி கட்டமாக தான் தண்டனை கொடுக்கப்பட்டது. தண்டனை ஆரம்பத்தில் கிடையாது. கடவுளை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். வாய்ப்புகள் 10 வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 10 வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளாத அரசனுடைய ஆலோசகர்கள், அவனை சார்ந்திருக்கிற இராணுவம் அழிக்கப்படுகிறது. இதுதான் வரலாறு. இது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் இந்த ஆண்டும் நடக்கலாம். பிறரை அழிக்கின்றவர்கள் அழிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் ரத்தமானது நம்மை காப்பாற்றும். நாம் திருவிருந்துக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அது உண்மை அறிந்த மக்களாக இருக்க நாம் யாவரும் நினைப்பூட்டப்படுகின்றோம். இந்த யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அவர்கள் அவ்விதமாகவே கீழ்ப்படிந்தார்கள். யாத்திராகமும் 12:22 ஈசோப்பு கொத்தை எடுத்து கிண்ணத்திலுள்ள இரத்தத்தில் அதை தோய்த்து கதவின் மேல் சட்டத்திலும் 2 நிலைக்கால்களிலும் கிண்ணத்தில் இரத்தத்தை பூசுங்கள். இரத்தத்தை பூசினார்கள், காப்பாற்றப்பட்டார்கள், நாடு கொடுக்கப்பட்டது, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் திருவிருந்தில் பெறுகின்ற விசுவாசத்தினாலே திருவிருந்தை பெறுகின்ற பொழுதெல்லாம் நினைவூட்டப்படுகின்றோம். வாழ்வு கடவுளால் கொடுக்கப்படுகிறது. திருவிருந்தின் மூலமாக நாம் காப்பாற்றப்படுகின்றோம். இந்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம். பக்தியின் வெளிப்பாடாக இருக்கிறது, வாழ்வாக மாற வேண்டும். நமது ஆன்மீகத்தை ஆழமாக்க வேண்டும். மேலோட்டமாக வார்த்தை புரிந்து கொள்ளாமல் ஆழமான சத்தியம், இதை புரிந்து கொள்வதன் மூலமாக நாம் காப்பாற்றப்பட்டு பிறரையும் காப்பாற்றும் கருவியாக நாம் மாற்றப்படுகின்றோம். எனவேதான் ஒரே ஒரு நிகழ்வு, இஸ்ரேல் நாட்டினுடைய மக்களுடைய விழாவோடு இணைந்த ஒரு நிகழ்வு, இந்த வியாகுல வியாழன் மாலை வேலை. ஆண்டவர் பணியிலே வேறு எதையும் ஆண்டவர் இணைக்கவில்லை. இஸ்ரேல் நாட்டு பண்டிகையோடே இது அர்த்தமுள்ள பொருளுள்ள ஒரு பண்டிகை. பாஸ்கா விடுதலை என்றால் ரத்தம் சிந்தப்பட்டது. இயேசு மறுநாள் சிலுவையில் அறையப்போகின்றார். திராட்சரச ரத்தமாக காண்பிக்கின்றார். அவர் சரீரம் பிற்கப்பட போகிறது, அநேகர் மீட்கப்பட. எனவே இஸ்ரேல் மக்களுடைய வரலாறு, ஆன்மீகம், பண்டிகை இவற்றோடு இணைத்து தனது பலியை நிகழ்த்துகின்ற பொழுது அது என்றுமே மக்களால் புரிந்து கொள்ளப்படும், என்றும் நிலைத்திருக்கும். திருவிருந்திலே பங்கு பெறுகின்ற பொழுது நமது ஆன்மீகத்தை ஆழமாக்க இறைவன் அருள் புரிவாராக. மூன்றாவதாக, திருவிருந்து ஆன்மீகத்தை உறுதிப்படுத்துகிறது. ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்டேபிளாக இருப்பது, உறுதியாக இருப்பது. திருவிருந்து நமது ஆன்மீகத்தை உறுதி செய்கிறது. அதனால்தான் நாம் திருவிருந்து பெறுவதற்கு முன்பு கன்ஃபர்மேஷன் சர்வீஸ் என்று சொல்கிறோம். திடப்படுத்தல் ஆராதனை திடப்படுத்துகிறது. திடப்படுத்தல் ஆராதனையிலே திடப்படுத்தல் பெற்றவர்கள் தான் திருவிருந்து பெறுகிறார்கள். கன்ஃபர்மேஷன், டு கன்ஃபர்ம், உறுதி செய்வது. மார்க்கு 14:25 வசனத்திலே, இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் தான் நான் திராட்சை பழரசத்தை குடிப்பேன். ஆண்டவர் தன் சரீரத்தை காண்பிக்கின்றார்.
இரத்தத்தை காண்பிக்கின்றார், திராட்சை ரசமாக புதிய உடன்படிக்கை உருவாக்குகின்றார். இந்த நேரத்திலே அவர் நினைவூட்டு வருவது ஊழியத்திலே ஆரம்பத்திலே பயன்படுத்திய வார்த்தை கடவுள் ராஜ்யம். ஊழியத்திலே துவக்கத்திலே பயன்படுத்திய வார்த்தையை முடிவிலே பயன்படுத்துகின்றார். ஒரு நல்ல ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற பொழுது முதல் ஒரு 2-3 நிமிடங்கள் துவக்க உரை, வகுப்பு முடிகின்ற பொழுது முடிவுரை, அனைத்தும் இணைத்து பேசுவது. ஆண்டவர் மனம் திரும்புங்கள், இறையாட்சி சமீபமாயிற்று என்று சொல்லி ஊழியத்தை ஆரம்பித்தார். இப்பொழுது அதை நினைவூட்டுகின்றார். நான் இந்த விழாவை எப்பொழுது கொண்டாடுவேன் என்றால், இறையாட்சி வரும் அந்நாளில். இறையாட்சி துவக்கி வைத்தார். எல்லாரும் மனம் மாறி ஒரு புதிய உலகம் உருவாகின்ற பொழுது வரை நான் இந்த விழாவை கொண்டாட மாட்டேன். விழா எதற்கு? விழாவானது விடுதலையினுடைய அடையாளமாக இருக்கிறது. விடுதலை இல்லாதபோது நான் ஏன் கொண்டாட வேண்டும் என்ற கேள்வி எழுப்பி ஆண்டவர் முடிவுரையாக பேசுகின்றார். இறையாட்சியினுடைய முழுமை. லூக்கா 4 கடைசி வசனத்திலே பார்க்கின்றோம். நான் மற்ற ஊர்களுக்கும் சென்று இறையாட்சி குறித்து அறிவிக்க வேண்டும், இதற்காகத்தான் வந்திருக்கிறேன். என்னை அற்புதம் செய்கிற ஒருவராகவே பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், நான் மற்ற ஊர்களுக்கும் செல்ல வேண்டும், இறையாட்சியை பற்றி பிரசங்கிக்க. அதான் நற்செய்தி. அப்படி பணியை துவக்கிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறகு தன் சீடர்களை எல்லாம் உருவாக்கிய பிறகு அவர் கொடுக்கப்பட்ட கட்டளை என்னவென்றால், நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்ட சீடர்கள் லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அழைக்கப்பட்டவர்கள் இறையாட்சி குறித்து பேச வேண்டும் என்று அங்கு நியமிக்கப்பட்டார்கள். இறையாட்சி குறித்து அவர்கள் பேச வேண்டும். பரிசுத்த லூக்கா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இறையாட்சி பற்றி பறைசாற்றுங்கள் சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை. அதை அவர்கள் செயல்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிறகு பார்க்கின்றோம், 12 பேரை தெரிந்து கொண்ட ஆண்டவர் 72 பேரை அல்லது 70 பேரை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்னவென்றால், லூக்கா 10:9ஆம் வசனத்திலே அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டதென சொல்லுங்கள். தான் சொன்ன வார்த்தையையே சீடர்கள் பயன்படுத்த வேண்டும், அதுதான் ஊழியத்தின் மையம் என்று காண்பித்தார். பிறகு அவர் கலிலேயா பணி முடித்துக்கொண்டு எருசலேமுக்கு பயணப்படுகின்ற பொழுது சமாரியா வழியாக போகின்றார் ஆண்டவர். சமாரியா வழியாக போகின்ற பொழுது 3 நபர்கள் அவர் சந்திக்கிறார்கள். அவர் பின்பற்ற வர விரும்ப தெரிவிக்கிறார்கள். அங்கு அவர் சொன்ன வார்த்தைகள் எவ்விதமாக இருக்கிறது என்றால், லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியிலே 2வது நபர் வருகின்றார். நான் பின்பற்றுவதாக அறிவிக்கின்ற, என்னை பின்பற்றி வாரும் என்று ஆண்டவர் அழைத்த பிறகு அவன் சொல்லுகின்றார், நான் அடக்கம் செய்ய வேண்டும். ஆண்டோட பதில் என்னவாக இருக்கிறது? இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சி பற்றி அறிவியும். proclaim the reign of God, kingdom of God என்று சொல்லுகின்றார். 3வது வருகின்றார். அவருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை 62, லூக்கா 9:62. இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல. ஆண்டவர் 2000 ஆண்டு சொன்ன வார்த்தை. தந்தையை கூட அடக்க பண்ண நீ நேரத்தை செலவழிக்க வேண்டாம். உனக்கு இருக்கின்ற மீதியான நேரத்திலே கவனம் செலுத்துவது என்னவென்றால், நீ திரும்ப திரும்ப கடைசி வரை இறையாட்சி குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். என்னை பின்பற்றுவதாக அறிவிக்கின்றாய், விருப்பம் தெரிவிக்கின்றாய். நீயாகவே ஒரு தடை உருவாக்கி கொள்ள வேண்டாம், தந்தை அடக்கம் செய்ய வேண்டும் என்று. அது குறித்து கவலை வேண்டாம், அவருடைய வாழ்வு நிறைவுற்றது. உன் பணி என்னவென்றால், நீர் போய் இறையாட்சி பற்றி அறிவித்தல் வேண்டும். இதுதான் மையமான பணி. எனவே ஆண்டவர் மார்க்கு 14ஆம் அதிகாரத்திலே அந்த திருவிருந்தை உருவாக்குகின்ற பொழுது கடைசியாக சொல்லுகின்றார்,
இறையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். இறையாட்சி என்பது மனித ஆட்சிக்கு நேர் எதிரான ஒன்று. மனித ஆட்சியானது உணவு இல்லாமல் செய்கிறது, அகதி ஆக்குகிறது, தினக்கூலிகளை வேதனைப்படுத்தி அவர்கள் அழிவது காரணமாக இருக்கிறது. கடந்த 5 மாதங்களாக பார்த்து வருகின்றோம். மக்கள் வேதனை வாழ்வதற்காக மனித ஆட்சி இருக்கிறது உலகமெங்கும், இந்தியா மாத்திரமல்ல. வேடிக்கை பார்க்கின்ற நடுத்தர பணக்காரர்கள், வேடிக்கை பார்க்கின்ற முதல் தர செல்வந்தர்கள், இவரெல்லாம் பயன்படுத்துகின்ற அரசாங்கம், அரசு அதிகாரிகள் வேதனைக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் 500 கோடி 1000 கோடி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது. சாதாரண விவசாயியோ அல்லது கல்விக்கு கடன் வாங்கியுடைய கடனோ தள்ளப்படவில்லை. அதற்கு விளக்கம் தவறாக கொடுக்கப்படுகிறது. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு கிரீஸ் நாட்டில் இருக்கின்ற ஒரு பெரிய அகதிகள் முகாமானது தீயினால கருகி விட்டதினாலே அவர்கள் வீடு இல்லாமல் கடந்த 3 நாட்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் தவித்து வருவதை இந்து பத்திரிகையிலே தினத்தந்திலே வெளியிடப்பட்டிருக்கிறது. 400 குழந்தைகளுக்கு எவ்விதமான உணவுமே இல்லையாம். உடனடியாக பிரான்ஸ் நாடும் ஜெர்மன் நாடும் 400 குழந்தைகளை விமானத்தின் மூலமாக தங்கள் நாட்டுக்கு அழைத்து சென்று விட்டார்கள். இவர்கள் பல்வேறு சமயத்தை சேர்ந்தவர்கள் கிரீஸ் நாட்டிலே. இன்னொருத்தர் பாருங்க, தினத்தந்தியில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு குழந்தைய 4 சக்கரத்தில் இருக்கின்ற ஒரு சின்ன ஒரு வண்டியில் தள்ளிட்டே போறார். நம்ம நாட்டில் நடந்த நிகழ்வு தான், 3 மாதத்துக்கு முன்னால் நடந்த இதே நிகழ்வு தான் கிரீஸ் நாட்டில் நிகழ்கிறது. என்ன வேதனைன்னா, அவருக்கு இன்னொரு முகாமை கட்டலாம் என்று முயற்சித்தால் அங்கிருக்கின்ற மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். கிரீஸ் நாட்டு மக்கள் அகதிகளாக வந்தவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டாம், இனிமேல் எந்த ஒரு முகாம் கட்டப்படக்கூடாது. தவறான கல்வியிலே வளர்ந்து வருகின்றோம். உதவி செய்ய மனம் வரவில்லை. இறையாட்சியிலே மனம் மாறுதல் தேவை. இவர்கள் மனம் மாற எல்லாருக்கும் வாய்ப்பு, வாழ்வு உண்டு. இந்த உலகத்திலே எவருமே தன்னை பெரிய செல்வந்தனாகவே உருவாக்கி கொள்ள முடியாது. தான் செல்வந்தனாக வேண்டும் என்றால் அநேகர் பணி செய்கிறார்கள். இந்த விளக்கை நான் கண்டுபிடிக்கவில்லை, பயன்படுத்துகின்றேன். இந்த மைக்கை நான் கண்டுபிடிக்கவில்லை, பயன்படுத்துகின்றேன். இதை நாம் வியாபாரம் செய்கின்றோம், பணம் சம்பாதிக்கின்றோம். செல்வங்கள் எங்கோ ஆரம்பித்து யாருக்கோ போகிறது, யாரும் உரிமை கொண்டாட முடியாது. சில நேரத்தில் செல்வம் நம்மை காப்பாற்றாது. செல்வம் நம்மை ஒருவேளை அழித்தும் போடலாம். செல்வம் இருக்கின்ற காலகட்டத்திலே செல்வத்தை இறையாட்சிக்காக பயன்படுத்த வேண்டும். செல்வம் இருப்பது ஆபத்தான கூட மாறிவிடலாம். எனவே எந்த பணமும் இயற்கை வளரும் கடவுளுக்கு மாத்திரம் சொந்தம், அது பொது உடைமை. அதான் கடவுள் ராஜ்யம். இறை அரசிலே அனைவருக்கும் வாய்ப்பு. அந்த இறைசை கட்டுவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரும் பாடுபட்டார். தன் வாழ்க்கை முழுவதும் அதற்காக அர்ப்பணித்தார். சிலுவிலே உடனானது பிற்கப்பட்டது. அதுதான் திருவிருந்து வழிபாட்டிலே ஆண்டவர் அப்பத்தின் மூலமாக திராட்சத்தின் மூலம் வெளிப்படுகின்றார். கத்தோலிக்க நம்பிக்கையின்படி பாதிரியார் அப்பத்தை எடுத்து ஜபித்தவுடனே ஆண்டவருடைய உடலாக மாறிவிடுகிறது. எனவேதான் அவர்கள் முழங்காற்பட்டு வணங்குகிறார்கள். அது அவருடைய ஒரு நம்பிக்கை. நமது நம்பிக்கை ஜபித்தவுடனே அப்பத்தை சுற்றி இறை பிரசன்னம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். கல்வி என்னவென்றால் இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. நாம் பாதுகாக்கப்படுகின்ற அதே வேளையிலே பிறர் பாதுகாக்கப்பட இந்த திருவிருந்து நமக்கு உதவி செய்திட ஆண்டவர் அருள் புரிவாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சத்திய வார்த்தைக்கு செவி சாய்த்து செயல்படுத்த கிருபையாகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த செல்லப்பிதாவாய் கடல் விசுவாசிக்கிறேன். அவருடைய குமரநாதரை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியாலே கண்பிடித்து உற்பத்தி பிறந்தார். பொந்துவிழாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து எண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மருத்துவம் எழுந்தொழினார். பரமடத்திற்கு ஏறி சொன்ன பிதாவாக விட்டிருக்கிறார். அடுத்து உருளோர் மருத்துவரும் நியாயத்திற்கு வருவார். சுவாசிக்கிறேன். பொதுவார பசபையும் பசோரோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வீத்திலும் நித்தியம் சுவாசிக்கிறேன். ஆமேன். அமர்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரில் வாழ்த்துகின்றோம். கடந்த மார்ச் மாதம் வரை சந்தா காணிக்கை செலுத்தாதவர்கள் இந்த மாதத்திற்குள்ளாக செலுத்திவிட வேண்டும். வருகின்ற 27ஆம் தேதி முதல் வழிபாட்டிலே பங்கேற்கக்கூடிய சந்தா வரிசை எண் மாற்றப்படுகிறது. அதன் அடிப்படையிலே நீங்கள் 27ஆம் தேதி மாலை 7 மணி வழிபாட்டு வர வேண்டும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில் இதை போன்றே காலை 7 மணிக்கு வர வேண்டும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி முதல் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுகிறது. 27ஆம் தேதி முதல் ஒரு நாளைக்கு 5 வழிபாடு. அநேகர் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வழிபாடு வேண்டும் என்று கேட்டார். எனவே 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை 5 வழிபாடுகள் உண்டு. நீங்கள் இன்று 7 மணிக்கு வந்திருக்கிறீர்கள். 27ஆம் தேதி மாலை 7 மணி முதல் 8 மணி வரை இருக்கின்ற வழிபாட்டில் பங்கேற்க வேண்டும். நீங்கள் விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தொடர்ந்து நீங்கள் அலைபேசியிலே எனக்கு நீங்கள் செய்தி அனுப்பலாம். ஏற்கனவே நான் அதை எண்ணை அறிவித்திருக்கின்றேன். இருப்பினும் அதை அறியாதவர்கள் குறித்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன். தொலைபேசி எண் அலைபேசி எண்ணை அறியாதவர்கள் குறித்து கொள்ளலாம். 861 இன்னொரு முறை வாசிக்கிறேன். 861 093 093 கடைசி 4 எண்கள் 5778 8610935778. நீங்கள் தொலைபேசியிலே நீங்கள் செய்தியை அனுப்ப அழைக்கப்படுகின்றீர்கள். 27ஆம் தேதி முதல் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. வருகின்ற வாரம் இதை போன்றே நீங்கள் காலை 7 மணி வழிபாட்டிலே பங்கேற்கலாம். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மனமாற நன்றிகளை நான் செலுத்த விரும்புகின்றேன். ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதே கைகளை சுத்தம் செய்யுமாறும் உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் எடுக்க உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய காலணிகளை வெளியே நீங்கள் வைத்து விட்டு வர அழைக்கப்படுகின்றீர்கள். ஜபம் ஆசீர்வாதத்துக்கு பிறகு எனக்கு இடதுபுறமாக இருக்கின்றவர்கள் முன்னால் வந்து பொதுவான காணிக்கை இந்த பாத்திரத்தில் செலுத்திவிட்டு சந்தா காணிக்கை 2 பெட்டிலே நீங்கள் படைத்துவிட்டு எனக்கு வலதுபுறமாக செல்லலாம். இடதுபுறமாக இருக்கின்றவர்கள் முதலாவது வந்து பொதுவான காணிக்கை செலுத்திவிட்டு 2 பெட்டிகளிலே சந்தா காணிக்கை செலுத்திவிட்டு எனக்கு வலதுபுறமாக செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறகு வலதுபுறமாக உள்ளவர்கள் நீங்கள் அவ்விதமாகவே காணிக்கை செலுத்திவிட்டு எனது இடதுபுறமாக செல்லலாம். ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியும். இரு சோனைகள் பிரேசிப்ப நாமத்தை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையின்றி கொடைகளே. ஆமேன். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் யாவரும் இணைந்து வழிபாட்டில் பங்கேற்கின்ற வாய்ப்பை பெற்றதற்காக மகிழ்ச்சியோடு போற்றுகின்றோம். கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கரத்திலே கொடுக்கின்றோம். கிருபையால் சூழ்ந்து பலப்படுத்தி அவர்கள் ஆரோக்கியமாக இல்லங்களுக்கு திரும்ப கெஞ்சி மண்டாடுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, வெஸ்லி ஆலய இறை மக்களை கரத்திலே கொடுக்கின்றோம். நோய்வாய்ப்பட்டிருப்போர், பலவீனமாக இருப்போர், வழிபாட்டை பங்கேற்க முடியாத 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், 65 வயதுக்கு மேற்பட்டோர் எல்லாம் கரத்திலே கொடுக்கிறோம். பாதுகாத்து பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுடைய தமிழகத்திற்காக, சென்னை பட்டணத்திற்காக, இந்தியாவுக்காக, உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம்.
அகதிகள் முகாமில் வசிக்கின்ற மக்கள், இடம்பெயர்ந்த மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாம் கருத்திற்குடன் பாதுகாத்துக் கொள்ளும். கொரோனா வியாதினாலே பல்வேறு மாற்றங்கள் வந்த நிலையிலே மக்கள் உணவின்றியும் உடையின்றியும் உறைவிடமின்றி தவிக்கின்ற பொழுது உமது கரமானது பணியாற்றி கெஞ்சும் மன்றாடுகின்றோம். எங்களால் இன்று பணியாற்றவும் உமது அரசை கட்டும் கிருபையாகிறோம். திருவிருந்து வழிபாட்டை பங்கேற்கும் பொழுதெல்லாம் எங்கள் ஆன்மீகத்தில் உயர்த்தி பிடிக்க காத்துக்கொள்ளும். இல்லங்களுக்கு போகிலே பயணித்து வாக்கு செய்யும். எங்கள் பேராயர், நற்செய்தி பணியாளர்கள், ஆயர்கள், வேதாப்பெண்கள் எல்லாரும் கருத்திற்குடன் பாதுகாத்துக் கொள்ளும். மருத்துவப்பணி செய்வோரையும் கருத்திற்குடன் பாதுகாத்துக் கொள்ளும். முதன்மை எல்லாரும் ஆட்கொள்ளட்டும். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு தூயானவை நடத்தலும் நம் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வர கடவோம். ஆமென்.